தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்க வந்ததுக்கு நன்றி. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு 10 வருஷமாக சோஷியல் மீடியா ரொம்ப பெருசாக டெவலப் ஆகி இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பார்ட்டாகவே மாறிடுச்சு. ஒரு இந்தியன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.4 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. நம்ம டெய்லி லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற இந்த சோஷியல் மீடியாஸோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் மூலமாக நமக்கு அறிமுகமாகி ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருந்த மீம் கிரியேட்டர்ஸ் ரீசெண்டாக சில வருஷமாக ஃபேஸ்புக்கோட மவுஸ் குறைஞ்சதுனால இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். மீம்ஸ் வெளியே இருந்து பார்க்க ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அதை தாண்டியும் அதை பார்க்குற ஒவ்வொரு தனி நபரையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு அனானிமஸான உலகத்தில் ட்ராலுக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியெல்லாம் யாரும் ட்ரால் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கே அப்படி இல்லை. கொஞ்சம் மீம்ஸ் மூலமாகவே அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவை கூட ஜோக்கர் ஆக்கக்கூடிய ஒரு பவர் சோஷியல் மீடியாஸ்க்கு இருக்குது. ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இந்த சோஷியல் மீடியா மூலமாக நமக்கு சேர கண்டென்ட்டோட நம்பிக்கைத்தன்மையை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா 99% ஆஃப் த மீம் கிரியேட்டர்ஸ் அனானிமஸ் தான். அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த கிரியேட்டர் ஜாதி, மதம், கட்சின்னு பயஸ்டான ஒரு கிரியேட்டரானு கூட நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீம் கிரியேட்டர்ஸ்க்குன்னு தனியாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லை. வெளியிலேருந்து வர ஸ்பான்சர்ஸ், ப்ரைவேட் ஆட்ஸ் எல்லாம் இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க போஸ்ட் மூலயமா ப்ரொமோட் பண்ணின்னு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நான் கூட ரீசெண்டாக இன்ஸ்டாவில் 367K ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு மீம் பேஜை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட்டுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறதா அவர் சொல்லியிருந்தார். இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஃபன்காக மீம்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி மீம் பேஜும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கமர்ஷியலான தளமாக மாறி இருக்கு. இந்த மீம் பேஜஸில் அவங்க போஸ்ட் மூலமா அவங்க ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இல்லை சர்வீசஸோட நம்பிக்கைத்தன்மையும் கேள்விக்குறி தான். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாஸில் பார்த்த சில விஷயங்கள் இந்த மீம் கிரியேட்டர்ஸோட நம்பகத்தன்மையை பற்றி யோசிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே ரீசெண்டாக நடந்த டிக்டாக் பேனை பற்றி தெரியும். யூசர்ஸை விட ஏட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டிக்டாக் தான். டிக்டாக்கு எதிரான ஒரு பெரிய எதிர்ப்பை நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடிஞ்சுது. அந்த டிக்டாக் எதிர்ப்பை லீட் பண்ணி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். அந்த எதிர்ப்பு கிட்டத்தட்ட டிக்டாக் வர்சஸ் மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி தான் போச்சு. மீம் கிரியேட்டர்ஸும் சோஷியல் மீடியாஸில் டிக்டாக்கு எதிரான மீம்ஸை போஸ்ட் பண்ணினே தான் இருந்தாங்க. டிக்டாக் பேனை பெருசாக செலிப்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக்கை விற்கலை, அதில் இருந்த கிரியேட்டர்ஸ், அதாவது ஒரு பாயிண்டே இல்லாமல் ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக கிரேஸியாக ஏதாவது பண்ணின்னு இருந்த டிக்டாக் கிரியேட்டர்ஸை தான் நம்ம விற்றோம். ஸோ டிக்டாக் மாதிரி வேற ஒரு ஆப் வந்தாலும் அதை நம்ம சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இதை ஏன் சொல்கிறேன்னா டிக்டாக்கு எதிராக மீம்ஸ் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி எல்லா மீம் பேஜ்லேயும் எமோஜின்ற ஒரு டிக்டாக் மாதிரியான ஷார்ட் வீடியோஸை போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை அவங்க மீம் போஸ்ட் மூலமாக ப்ரொமோட் பண்ணின்னு இருந்தாங்க. அந்த மீம் போஸ்ட்டோட கமெண்ட் செக்ஷனையும் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. டிக்டாக்கை அப்போஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியான இன்னொரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது அந்த மீம் பேஜஸோட கமர்ஷியல் மோட்டிவை தான் காமிச்சது. இது தப்பாக சரியான்னு கேட்டிங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சரிதான். ஏன்னா ஒரு மீம் பேஜில் இவ்வளோ ஃபாலோவர்ஸை சேர்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. கண்டினியூஸாக ஆயிரக்கணக்கான மீம்ஸை போஸ்ட் பண்ணி ஃபாலோவர்ஸை சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணலை. சில சென்சிட்டிவான சோஷியல் இஷ்யூஸை கூட நம்ம சோஷியல் மீடியாஸில் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பெரிய இஷ்யூவான ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் மர்டர் கேஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நடக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸை பார்த்து நமக்குள்ளே வர அந்த தார்மீக கோவத்தை சோஷியல் மீடியாவில் வர அந்த இஷ்யூ சம்பந்தமான மீம்ஸ்க்கு ஒரு லைக் போட்டோம் இல்லை ஒரு ஷேர் பண்ணியும் அந்த கோவத்தை காமிச்சிட்டு ரியாலிட்டியில் அந்த அநியாயத்துக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் விட்டுருவோம். அப்புறம் மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை அப்யூசிவான மீம்ஸ். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு மீம் போட்டு டேக் திஸ் ஃப்ரெண்ட், டேக் தட் ஃப்ரெண்ட்னு ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ண சொல்லி நிறைய மீம்ஸை நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியும். அந்த ஆக்சுவலாக மீம் பேஜஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை பார்க்குற நிறைய பேர் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணும்போது அந்த மீம் பேஜஸில் நிறைய என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த என்கேஜ்மெண்ட்ஸ் மூலயமா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க.
இதனால தான் மீம் பேஜஸ் டேக் பண்ண சொல்லுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பாடி ஷேமிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் டேக் தட் பியர்ட்லெஸ் பாய். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ட்ரெண்ட் ஆகி தாடி தான் மேன்லினஸோட அடையாளம் மாதிரி மாறி பியர்டு இல்லாமல் இருக்கிறது ஒரு கேலி கூத்தாக மாறிடுச்சு. ஸோ இது பியர்டு இல்லாத பசங்களை எந்த அளவுக்கு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கும்னு கூட எந்த கிரியேட்டரும் யோசிக்கல. இந்த மீம்ஸ்க்கு இருக்கிற ஒரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் சொல்கிற ஒரு மெசேஜை விட ஒரு மீம் மூலமாக சொல்கிற மெசேஜ் அந்த மெசேஜை ஜஸ்டிஃபை பண்ணும், அந்த கருத்தை நியாயப்படுத்தும். அதே மீமை 1000 பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது அது ஃபேக்கான நியூஸாகவே இருந்தாலும் அதை நம்ம உண்மைன்னு நம்புவோம். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மீமை க்ரியேட் பண்ணக்கூடிய மீம் கிரியேட்டர்ஸும் கொஞ்சம் சமூக பொறுப்போடு அந்த மீம்ஸை க்ரியேட் பண்ணணும். அந்த மீம்ஸை பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளும் ஒரு மீமை பார்க்கும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் அந்த மீம் அப்ராப்ரியேட்டாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணி, அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.